வாங்க மாப்ள, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் வீட்டுக்குள்ள வர சொன்னது? சந்திரா, வீட்டுக்கு வந்தது விரோதியாவே இருந்தாலும் வானு கூப்பிடுறதா நம்ம பண்பாடு. மாமா, வந்தவரே நமக்கு விருந்தாளியும் இல்ல விரோதியும் இல்ல, துரோகி. இவரை எப்படி மாமா நம்ம வீட்டுக்குள்ள, அதுவும் நடுக்கூடத்துல உட்கார சொல்றீங்க? சின்னத்த, சகல இல்லைன்னா இன்னைக்கு மாமாவே இல்ல. அந்த நன்றிக்காக தான் சகலைய மாமா உட்கார சொன்னாரு. இதெல்லாம் ஒரு தப்பா? தப்புதான் மாப்ள. என் அக்கா பழைய பகையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரேவதி விருப்பத்துக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க கேட்டதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாருல, அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வராரு? சித்தி, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேணாம். சந்திரா, கொஞ்சம் அமைதியா இரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். எங்க குடும்ப வழக்கப்படி கலச பூஜையை மாமா தான் செய்யணும். அவர் கையால தான் இந்த பூஜை நடக்கணும். அதுக்கு அவரை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ரோகிணி, ரேவதி விஷயத்துல அப்படி பேசினதுக்கு பிறகும் அத்தை கிட்ட வந்து இப்படி பேசுறாருன்னா சகலைக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். ரேவதி விஷயத்துல நாம இவ்வளவு தூரம் நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணமே கார்த்தி தான். அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் தெரியும் ரோகிணி, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பகை தெரிஞ்சோ எப்படி எங்க மாமாவை கூப்பிடுறதுக்கு நீ வந்திருப்ப? கலச பூஜை உங்க குடும்ப பிரச்சனை, அது எங்க பிரச்சனை இல்ல. அவரெல்லாம் வரமாட்டாரு, நீ போலாம். சந்திரா, உங்க அக்காவே வாய முடிஞ்சு சும்மா இருக்கா? நீ ஏன் கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அக்கா பேசுவா, நீ பேசாம இரு. அத்த, நீங்க சொல்லுங்க, மாமாவனை கலச பூஜை கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க கார்த்திக். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அக்கா, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். நீங்க கார்த்திகோட கோயிலுக்கு போறதுக்கு போய் ரெடி ஆகுங்க. மாப்ள, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் வெளியே வெயிட் பண்ணேன். என்னாச்சுக்கா உனக்கு?